இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி கூறிடுவே, மகிமை படுத்திடுவே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி சொல்லிடுவே, மகிமை படுத்திடுவே, மகிமை உமக்கு மகிமை, மகிமை உமக்கு மகிமை, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பன் கைவிட்டாலும் நீ என்னை சேர்த்துக் கொள்வே, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை அழைத்துக் கொள்வே, தகப்பன் கைவிட்டாலும் நீ என்னை சேர்த்துக் கொண்டே, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் என்னை அணைத்துக் கொண்டே, தாயே என் தந்தையே, தாயே என் தந்தையே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. படைத்தவரே நீ சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே, வானம் பூமி படைத்தவரே நீ சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே, ஜீவனே என் வேலனே, ஜீவனே என் வேலனே, அல்லேலூயா, அல்லேலூயா,
வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று ஆண்டவர் இங்கு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. எத்தனை பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கொடுமைகள், எத்தனை அழிவுகள், எத்தனை நாசமோசங்களை நாம் கடந்து போனோம். ஆண்டவர் சொல்கிறார், இனி அப்படிப்பட்ட கொடுமை வழியாக, அழிவின் வழியாக, நாசத்தின் வழியாக நீ கடந்து போவது இல்லை. அதை உன் எல்லைகளில் கேட்கப்படாதபடி நான் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன். உன்னுடைய மதில்களை எல்லாம் இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை எல்லாம் துதி என்றும் நீ சொல்லுவாய் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், எகிப்திலே கொடுமையாய் ஒடுக்கப்பட்டார்கள். பார்வோன் அவர்களை கொடுமையாய் ஒடுக்கினான். அவர்கள் கடினமான பாதையில் அவர்கள் கடந்து போகிற போது தேவனை விட்டு தூரமாய் நின்றபடியினால் அவர்களுக்கு அந்த உபத்திரவமும் கொடுமையும் இருந்தது. ஆனால் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட போது ஆண்டவர் மோசே என்னும் இரட்சகனை அவர்களுக்காக அனுப்பினார். அந்த இரட்சகன் அந்த மக்களுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். உன் மதில்களை எல்லாம் இரட்சிப்பு என்று நீ இனிமேல் சொல்லுவாய். இனி அப்படிப்பட்ட கொடுமைகளும் அழிவுகளும் நாசங்களையும் நீ சந்திக்காதபடி ரட்சித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கிறவளாக நீ இருப்பாய் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இனி உன் வாசல்களை எல்லாம் துதி என்று சொல்லிக்கொண்டே இருப்பாய். ஆண்டவரை துதித்து துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை ஆசீர்வாதமான காரியம் பாருங்கள். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுமையையும் அழிவையும் நாசத்தையும் நாம் சந்தித்து இருந்திருக்கலாம். அந்த வழியாக போயிருந்திருக்கலாம். இந்த பாதைதான் என்னுடைய வாழ்க்கையா என்று கதறிக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இனி உன் வாழ்க்கையில் கொடுமையும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்படவே மாட்டாது. உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன், ரட்சிப்பேன் என்றும் துதி என்றும் உன் வாசல்களை மதில்களை நீ சொல்லுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறபடியினால் ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரைக்கும் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், ஆண்டவரே அழிவுகள், கொடுமைகள், நாசங்கள் இவைகளை சந்தித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இனிமேல் அப்படி இருக்காது. ஆண்டவரே, உன்னுடைய மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் நீ சொல்லுவாய் என்று நீ சொன்ன உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை அந்த பாதையில் கடந்து போன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதித்து அந்த தீமைகளை, கொடுமைகளை, அழிவுகளை, நாசங்களை அப்புறப்படுத்தி ஆண்டவரே ரட்சிப்பினாலும் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் களிகூறுதலினாலும் துதியினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம். இப்பொழுது யாரெல்லாம் மனம் கலங்கி இதுவரை என் வாழ்க்கை கொடுமையாய் இருந்து விட்டதே, அழிவும் நாசமும் நிறைந்ததாகிவிட்டதே, இனியாவது என்னுடைய வாழ்க்கை நன்றாய் இருக்குமா என்று அழுது கண்ணீரோடு செபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.